முன்னாடி எனக்கு புரியல மூவி ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு அந்த டைம்ல என்ன போயிட்டு இருக்கு என்ன ஆகும் புரியல ஒண்ணுமே. ஆனா இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல மூணு பேர் தான் அந்த லீஸ். ஜீவா, தம்பி ராமையா, அந்த இளவரசு. மூணு பேர் தான் பார்த்த முகங்கள். அந்த எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும். மலையாள படங்களை பாருங்க, ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதில் சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது. அந்த பட்டியலில் டிடிடி. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. காமெடி ஃபுல்லா இருக்கு. ஒரு லாஸ்ட்ல ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஸோ சார், பொங்கல் வெற்றி நம்ம டிடிடி மூவி. சார் ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார். ஜீவா அவர்களுக்கு ரொம்ப நாள் அப்புறம் கம்பேக் சொல்ல முடியாது. ஏன்னா ஜீவா அவர்கள் அவர் எப்பவுமே நல்ல படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படத்துல இந்த கேரக்டருக்காக வேற யாரு ஹீரோயின் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸே தர முடியாது. அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு அந்த மாப்பிள்ளையோட தம்பி அந்த கேரக்டர் கூட சூப்பராக இருக்கு. ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கு இந்த படம். அண்ட் ஃபேமிலி சேர்ந்து இந்த மாதிரி பொங்கல் ஃபீடாக போயிட்டு இருக்கு. அந்த டைமில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த படம் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். ஏன்னா முன்னாடி எனக்கு புரியல மூவி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டைமில் என்ன போயிட்டு இருக்கு என்ன ஆகும் புரியல ஒன்றுமே. ஆனால் இன்டர்வல் அப்புறம் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஐ என்ஜாய்ட் த மூவி. ஸோ கண்ணன் ரவி சருக்கு வாழ்த்துக்கள், ஜீவா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த 5 வருஷத்துல இண்டஸ்ட்ரியில புது ட்ரெண்ட் வரும். டேர்ன் வரும். ஸோ ஒரு காலகட்டத்தில் நீங்க பாக்குறீங்கன்னா ஜஸ்ட் ரொமான்டிக் மூவிஸ் தான் போயிட்டு இருக்கு. 90s ஃபேமிலி ட்ராமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு டைம் 10 வருஷம் 5 வருஷம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான் வரும். ஆனா கடைசி 5-6 வருஷத்துல ஜஸ்ட் கிரைம், த்ரில்லர் அண்ட் ஹாரர் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தை அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, இப்போ மறுபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் காமெடி மறுபடி ஸ்டார்ட் ஆகணும். இல்ல அப்படி இல்ல, ஜஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். புது ஃபிளேவர், அவ்வளவுதான். Yes, I loved it. I loved the movie. Honestly, I enjoyed it. கண்டிப்பா சீக்கிரம் தான். ஏன்னா எனக்கு 3 வருஷம் முன்னாடி தான் மறுபடி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிறையா ஸ்கிரிப்ட் நான் கேட்டுட்டே இருக்கும். ஆனால் நான் பாஸ்ட்ல சிலத்தை படத்தை பண்ணி ரொம்ப தப்பு பண்ணியாச்சு. அந்த மாதிரி தப்பு மறுபடி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஜீவா அவர்கள் மாதிரி கேரக்டர் இருக்கணும்னா இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங், ஸோ ரிஃப்ரெஷிங். எனக்கு கூட பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் தான் நான் தேடிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் பார்க்குறேன். எனக்கு இப்போ நல்ல ஸ்கிரிப்ட் தான் வேணும். நிறைய அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய கதை கேட்டாச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா படசு நமிதா என்ன பண்ணியாச்சு, இந்த நமிதா கூட அதுதான் பண்ணணும். அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மக்கள் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாமே அவங்க படம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக ரிலீஸ் ஆகும்.
This movie is extremely interesting and புது கதை மாதிரி வந்திருக்கு. Generally ஒரு commercial movie na story பத்தி யாரும் they don't look into it, and this has got a very interesting story. First and the last வரைக்கும் ரொம்ப laugh riot இருக்கு, and it's எப்பவுமே fun to watch comedy movies, and I think every actor has acted amazingly, and thank you for giving us this show and for watching us. It's amazing. நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லாரும் சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயந்தான். அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இஸ் அ மலையாளி இல்லை, மலையாள டைரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. செல்மை இட் இஸ் ஃபேமிலின்னு எல்லாரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான் அந்த டீஸு. ஜீவா, தம்பி ராமையா, அந்த இளவரசி. 3 பேர் தான் பார்த்த முகங்கள். மற்ற எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போகணும், வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆல் த பெஸ்ட் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி குட். காட் பிளஸ். கண்ணன் ரவி சார். வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம். டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்துல எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில இந்த படம் இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் அத பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில. உணவெல்லாம் நல்லா இருக்கும், இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ், என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரிஒன். தீபாவளிக்கு படம் வரல, எப்படி ஃபீல் இருக்கு? பொங்கல் விஜய் சார் சார் அதிதீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு இல்ல? இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவாரு. சரி, கங்க்ராட்ஸ். ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது கேடிவிலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதில் சொல்லிகிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சுட்டு வருது. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்லேருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக
நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்த்து சில விஷயங்களை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இந்த படத்துல இருக்கு. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லாரும் நிச்சயமா இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்பவே ஒரு லைவ்லியா ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரிச்சோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. தலைவர் தம்பி தலைமையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அற்புதமான படமாக இருக்கு. மிக எளிமையாக அற்புதமான படைப்புன்னே இது சொல்லலாம். கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு ஈகோனால கிராமங்கள்ல இயல்பாக எப்படி நடக்குமோ அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டே ரொம்ப அழகாக படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை முதலாக கண்ணன் ரவி சார் மற்றும் தீபக் ரவி தயாரிச்சிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலாட்டா குடும்பம் UAE அங்கிருந்து அவங்களும் நம்முடைய சார் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ் அது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இணைந்து இங்க எங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரிவியூ ஷோ கொடுத்திருக்காங்க. சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகையின் கணவருன்றத மறந்து எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹம்புலா வரவேற்று ரொம்ப நல்ல விதமாக எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து படத்தை எங்களுக்கு பார்க்குமாறு செய்தார்கள். இந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். இது குடும்பத்தோட கட்டாயம் பார்க்க வேண்டிய படம். இதுல ஹியூமரஸ் இருக்கு மற்றும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு கடைசியில ஒரு மெசேஜ் இருக்கு. அந்த மெசேஜ் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல குடும்பமாக உட்கார்ந்து எந்த படத்தையும் பார்க்க முடியாது. ஒரு 2 பேர் பார்த்தாங்கன்னா 3வது நபரை போங்க இங்க இருந்து அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனா இது பாத்தீங்கன்னா குடும்பத்தோட உட்கார்ந்து எல்லாருமே ரசிக்க கூடிய வகையில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஜீவா சாருக்கு இது ஒரு புதிய என்ட்ரின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமா ரொம்ப மெச்சூர்டா நடிச்சிருக்காரு. நன்றி, வாழ்த்துகள். 2 hours வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங் அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்க. ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் ஹீஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக செம்ம க்யூட்டாக சாமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் such nice film and thank you. It's all thanks to Kannan Ravi sir for giving this moment. So thank you Kannan Ravi sir for giving us such wonderful film and எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க and என்ஜாய் பண்ணுங்க. Bye. Thank you. ப்ரொடியூசர் அண்ட் ஆக்ட்ரஸ் சிந்தியா அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுப்போம். இப்போதான் என்னோட படம் வந்து அனலி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்லேயே இந்த படம் வந்து பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஹிலாரியஸ் மூவி. நல்ல ஜோக்கா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இட் வாஸ் லைக் ஒரு ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப என்னோட மூவி வந்து பார்த்துட்டு இதை வந்து பார்த்தோன்னே எனக்கு இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஒரு காமெடி ஃபுல்லாக இருக்குது. ஒரு லாஸ்ட்டில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஸோ நான் ப்ரொடியூசராக இருக்கனால இவ்வளோ ஒரு நல்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நல்ல மூவி கொடுத்த மிஸ்டர் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி அவருக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். பிகாஸ்